ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஆண்களுடைய வரன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பெயர் அசோக். இவங்க பிஏ படிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 1,00,000 வாங்குறாரு. இவர் பிறந்த தேதி 29/9/1999ங்க. நேரம் 4:39 AM, கிழமை புதன். ராசி மேசம், நட்சத்திரம் கார்த்திகை, லக்னம் சிம்மம். இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. தந்தை பெயர் தேவராஜ், தாயின் பெயர் கவிதாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் சேரன் குலத்தை சார்ந்தவங்க. இவங்க இப்போ இருக்கிற இடம் கோயம்புத்தூர். சொத்து விபரம் 2.5 ஏக்கர் தென்னை, 6 சென்ட் சைட்டு பூமி, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஐடி மற்றும் நல்ல குடும்பத்தில் இருக்க மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சங்கீத். இவர் பிஏ முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மாத வருமானம் 80,000 சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி 8/6/1999ங்க. நேரம் 7:04 PM, கிழமை செவ்வாய். ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராதி, லக்னம் தனுசுங்க. இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குது. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர். தந்தை பெயர் சண்முக சுந்தரம், தாயின் பெயர் சுகந்தி. இவர் கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணந்தை குலத்தை சார்ந்தவங்க. இவங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூர். சொத்து விவரம் பூமி 2 ஏக்கர் இருக்குங்க. ஆர்சி வீடு ஒன்று இருக்குது. சைட்டு பூமி 1 ஏக்கர் வச்சுருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 12 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல ஃபேமிலியில் இருக்க ஒரு நல்ல மருமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஜித் பாலாஜி. இவர் பிஇ இசிஇ முடிச்சிருக்காருங்க. ஐடி கம்பெனியில் 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பிறந்த தேதி 31/7/1999ங்க. நேரம் 10:14 PM, கிழமை செவ்வாய். ராசி கும்பம், நட்சத்திரம் சதயங்க. இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குது. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தருங்க. தந்தை பெயர் பாலசுப்ரமணியம், தாயின் பெயர் ராஜலட்சுமிங்க. இவர் கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செம்பன் குளத்தை சார்ந்தவங்க. இவங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூர். சொத்து விவரம் சொந்த ஆர்சி வீடு வச்சுருக்காங்க. சைட்டு 1, வீட்டு வாடகை மொத்தம் 90,000 வர வருதுங்க. சொத்து மதிப்பு மொத்தம் 6 கோடின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேமிலியில் ஐடி கம்பெனியில் இருக்கிற பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காந்திகுமாருங்க. இவர் பிகாம் முடிச்சிருக்காரு. பிறந்த தேதி 1/7/1999. நேரம் 11:56 AM, கிழமை வியாழன். ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் கன்னிங்க. இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தருங்க. தந்தை பெயர் சிவகுமார், தாயின் பெயர் ரமாங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஆந்தை குலத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு, சொந்த வீடு 3 வச்சுருக்காங்க. வாடகை ஃபைனான்ஸ் ஓனாக வச்சுருக்காங்க. நல்ல குடும்பம் மற்றும் நல்ல மருமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அருள்குமார். இவர் டிஇஇ முடிச்சிருக்காருங்க. எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 25,000 சொல்லியிருக்காரு. பிறந்த தேதி 20/3/1999ங்க. நேரம் 9:31 AM, கிழமை சனிங்க. ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் மேஷம். இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. தந்தை பெயர் கருப்புசாமி, தாயின் பெயர் தனலட்சுமி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் அந்துவன் குலத்தை சார்ந்தவங்க. முகவரி கோபிங்க. சொத்து விபரம் தோட்டம் 1 ஏக்கர் இருக்குங்க. சைட்டு 1/2 ஏக்கர் இருக்குது. சொந்த வீடு. மொத்த குடும்ப வருமானம் 25,000 சொல்லியிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 4 கோடிங்க. இவங்க நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரவிந்தன். இவர் பிடெக் முடிச்சிருக்காருங்க. இன்ஃபோசிஸில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 76,000. பிறந்த தேதி 30/3/1999. நேரம் 9:34 AM, கிழமை செவ்வாய். ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் ரிஷபங்க. இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தருங்க. திருமணம் ஆயிடுச்சு. தந்தை பெயர் கந்தசாமி, தாயின் பெயர் தனலட்சுமிங்க. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செல்லன் குலத்தை சார்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூருங்க. சொத்து விபரம் சொந்த வீடு 1 வச்சுருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 1.5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேமிலியை சார்ந்த நல்ல மருமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தீபக்குமாருங்க. இவர் பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காருங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 1,00,000 வாங்குறாருங்க. பிறந்த தேதி 11/5/1999ங்க. நேரம் 5:28 AM. ராசி கும்பம், நட்சத்திரம் பூரட்டாதி. இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. தந்தை பெயர் குருதாச்சலம், தாயின் பெயர் மகரதாரணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஆந்தை குலத்தை சார்ந்தவங்க. இவங்க இப்போ இருக்கிற இடம் மேட்டுப்பாளையங்க. வீடு 2, 4 ஃப்ளாட். மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி ஏதோ ஒரு ஜாபில் இருக்க நல்ல மருமகளை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சதீஷ்குமார். இவர் பிஎஸ்சி சிஇடி முடிச்சிருக்காருங்க, எம்பிஏ படிச்சிருக்காரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 75,000 ரூபாய்ங்க. பிறந்த தேதி 8/8/1999ங்க. நேரம் 9:12 PM, கிழமை ஞாயிறுங்க. ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் மீனங்க. இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தருங்க, திருமணம் ஆயிடுச்சுங்க. தந்தை பெயர் தங்கராசு, தாயின் பெயர் மைனாவதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெட்டுவன் குலத்தை சார்ந்தவங்க. முகவரி கோவைங்க. சொத்து மதிப்பு தோட்டம் 30 ஏக்கர், சொந்த வீடு வீட்டு மனையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி, நல்ல குடும்பத்தை சார்ந்த மருமகளாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜவஹர். இவர் பிஇ முடிச்சிருக்காருங்க, மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 2 லட்சம் ரூபாங்க. பிறந்த தேதி 1/7/1999ங்க. ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம். இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. தந்தை பெயர் செல்வகுமார், தாயின் பெயர் ராஜாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் மணியன் குலத்தை சார்ந்தவங்க. இவங்க இப்போ இருக்கிற இடம் கோயம்புத்தூருங்க. சொந்த வீடு 2, சைட் பூமி 1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரியை முடித்தா நல்ல மணமகளாக எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.